நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்கள் என் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நண்பர்கள் நான் சொல்கிறது இதை பார்த்துட்ருக்கவங்க எல்லாரையும் உலகம் பூரா இருக்கிற நட்பு. நான் இது வரைக்கும் நிறைய சம்பாதிச்சிருக்கேன், நிறைய இழந்திருக்கேன். ஆனால் அந்த சம்பாதிச்ச நட்பை இழக்கிறது மட்டும் எனக்கு கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயம். எனக்கு ஒரு பேராசை, எந்த பதிவாக இருந்தாலும் என்னை பற்றின ஒரு விஷயம் பாசிட்டிவாக மட்டுமே வரணும். ஒரே ஒரு நெகட்டிவான கமெண்ட் வந்தால் கூட நான் ஆக்சுவலாக கொஞ்சம் செத்துடுறேன். அதான் உண்மை. இதுக்கெலாம் நீங்கள் அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு பார்த்தா அது என்னை அறியாமல் என்னை ஒடுக்கிடுது. 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு நண்பர் ஒருத்தர் மிக கெட்ட வார்த்தைகளை எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தார். அவருக்கு ரொம்ப நன்றிங்க, உங்களுடைய நம்பர் அனுப்புங்க, நான் உங்களோட பேசுகிறேன், உங்களுடைய கருத்து தவறுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு. ஒன்றா அவர் அப்படியே, சார் என்னை மன்னிச்சிடுங்க சார், நான் இவ்வளோ கெட்ட வார்த்தையில் பேசி கூட நீங்கள் என்னை மிக நல்ல வார்த்தையில் சொல்லி என்னை கூப்பிட்றீங்க, இல்லாட்டி எனக்கு உங்கள் மேலே ஒரு பெரிய விருப்பம் சார், அது திடீர்னு நீங்கள் ஒரு பக்கம் ஆகிடக்கூடாது, ஒரு இனத்தவர் ஆகிடக்கூடாதுங்கிற வருத்தத்தில். அதெல்லாம் வேறங்க. ஆனால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வார்த்தைகள் இருக்கு இல்லையா? நான் எதுக்காக சொல்ல வரேன், ஒரே ஒருத்தர் தவறாக சொன்னால் கூட அவர்கிட்ட தேடி கண்டுபிடிச்சி அந்த தவறை சரி பண்ணிக்கணும், அல்லது என்னுடைய விஷயம் தவறு இல்லைன்னு சொல்லணுங்கிறதுல நான் எப்போவுமே ரொம்ப தீர்க்கமாக இருக்கேன். இது நிறைய இருக்குது இதை பற்றி பேசுகிறதுக்கு. இப்போ கூட நான் பதிவு பண்ண வந்தது மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அவர்களை சந்திச்சுட்டு வந்த ஒரு இனிமையான அனுபவத்தை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கான விஷயம். நான் பார்த்துட்டு வந்தவொடனே அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியில் ஒரு பயங்கர பரபரப்பாகி, அது ரொம்ப ஒரு ஸ்வீட் மெமரி. அதை நான் என்ன பேசினேன் அவரோட, அவர் என்ன பேசினாருங்கிறத தனித்தனியாக ஒரு பேட்டி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம ஒரே ஒரு வீடியோ எடுத்து அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கலாங்கிற எண்ணத்தோடு நான் இப்போ பேச போகிறேன். இப்போ நான் பேசுகிறதுலையும் ஏதாவது என்ன அறியாமல் தவறுகள் இருந்தால் அதை முன்கூட்டியே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு வார்னிங் எப்படியுமே போட்டுக்க முடியுமான்னு பார்க்குறேன். நான் இந்த சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்துன்னு அந்த லெஃப்ட்டில் போடுற மாதிரி, சபரிமலைக்கு போகும்போது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்கிற தவறுகள் எல்லாம் மன்னிக்கணும் ஐயப்பான்னு கேட்டுக்குவாங்க. அந்த மாதிரி நானும் கேட்டுக்கிறேன். ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். நேற்று மாலை ஒரு முதல்வரை சந்திக்கிறோங்கிறத மீறி நம்ம தொழிலில் இருந்த ஒருத்தர், நம்ம நேசத்துக்கு உரியவராக இருந்த ஒருத்தர், அப்புறம் மாண்புமிகு மாணவன் ஒரு படத்தில் நடித்த மிக சாதாரண நிலையிலேருந்து அவருடைய லைஃப் ஆரம்பித்து ஒரு பெரிய ஸ்டாராகி, அந்த ஸ்டார்டம் எப்படியாவது மக்களுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சி, அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த அரசியல் விஷயங்களை பற்றிலாம் கவலையே படாமல் தன்னந்தனியாக ஒரே ஒரு மனிதன், ஒன் மன் ஷோ மாதிரி அந்த வாருக்குள்ளே போய் போரிட்டு ஜெயிச்சு போய் அந்த முதல்வர் ஆசனத்தில் உட்காந்துருக்கிறத பார்க்கும்போது உண்மையிலே நான் ரொம்ப எமோஷ்னலாக, நான் இதை அடிக்கடி நினைப்பேன். ஷோபா சந்திரசேகர் அவர்களும் திரு சந்திரசேகரும் எப்படி திரு விஜய் மேடை ஏறும்போதோ இல்லை சிஎம் ஆகும்போதோ என்ன மாதிரியான உணர்ச்சி வசப்பட்டிருப்பாங்களோ அந்த மாதிரி உணர்ச்சி நான் ஜென்ரலாகவே அந்த மாதிரி கொஞ்சம் எமோஷ்னலான கேரக்டர். நேற்று நான் அவரை சந்திக்கும் போது கூட கொஞ்சம் நேரத்தில் எமோஷனல் ஆகிட்டேன். இந்த விஷயத்தெல்லாம் பேசும்போது அவரே பயங்கர ஆச்சரியப்பட்டு, என்ன சார் இப்படி எமோஷனல் ஆகுறீங்க நீங்கள்? நான் சொன்னேன், உங்களுடைய வெற்றி சாதாரண வெற்றி இல்லை சார். நான் ஏதோ ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவனாக இருந்தால் உங்கள் வெற்றியை நான் வேறு விதமாக பார்க்கலாம், என்னுடைய விமர்சனங்கள் வைக்கலாம். இது நான் விமர்சனமே வைக்கிறதில்ல, மகிழ்ச்சியை மட்டும்தான் தெரிவிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நான் ரொம்ப உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம்லேயே ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ஃப்ரேம் ஒன்று, போர்ட்ரேட் ஒன்று பண்ணி, அதில் கீழே ஒரு சிம்மாசனத்தை மட்டும் ஒரு 3Dயாக பண்ணி, அதாவது அந்த ஃப்ரேமை விட்டு ப்ரொஜெக்ட் ஆகி வெளியில் வந்திருக்க மாதிரியான ஒரு சிம்மாசனம், அதையும் வச்சுட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ஒரு கிங் மாதிரி மிஸ்டர் விஜய் இருப்பார், அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ நண்பர் ஸ்ரீதர் அதை அழகாக பெயிண்ட் பண்ணி கொடுத்தாரு. இது ஒரு 4-5 நாளாக தவம் இருக்குது அவர்கிட்ட போகிறதுக்காக. அதை எடுத்து காமிச்சோன்னே அப்படியே ஒரு குழந்தை மாதிரி அதை பார்த்தாரு. அப்புறம் நான் வாசித்து காமிச்சேன். மெதுவாக அதை ரொம்ப யோசித்தார், நான் சொல்கிறது என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தாரு. அப்புறமேல அதை ரசித்தார். நான் எழுதியிருக்கிறது சினிமாயனம் டு சிஎம் ஆசனம், சினிமாயனம் டு சிஎம் ஆசனம். அராஜகமற்ற ஆட்சியை தர அரகஜா திலகமிட்டு விஜய பேரரசாக அரியணையை அலங்கரிக்கும் உலக அரசியல் அதிர்வினில் தமிழ் எழுத்துக்களாக இல்லாமல் அதிர் தமிழாகவும் WIN இங்கிலீஷில் அதிர்வின் முதல்வருக்கு. இது எனக்குன்னு ஒரு ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஆரம்பத்துலேருந்து நான் யாரையும் காப்பி அடிக்கிறது இல்லை. பட் நான் எழுதுகிற மாதிரி வேறு ஒருத்தரை காப்பி அடிக்கவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரி நிறைய அதில் வார்த்தை புரட்டல் கிரட்டல் நான் அதை ரசிப்பேன். இந்த
அப்புறம் நான் எழுதுனதுக்கப்புறம் நான் உடனே அதை எடுத்து அப்படியே போட்டுற மாட்டேன். தமிழரசன் ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார், நல்ல தமிழ் தெரிஞ்ச ஒருத்தர், ஏதாவது சந்திப்பிழைன்னா அவர்கிட்ட கொடுத்து திருத்திக்குவேன். அந்த மாதிரி ஆஃபீஸில் இருக்க ஒரு 4-5 பேர்ட்ட அதை காட்டுவேன். அப்படி நான் இதை அவர்கிட்ட காட்டும்போது, அராஜகமற்ற ஆட்சியை தர அரகஜா திலகமிட்டுன்னா, அரகஜான்னு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்களா, அது வந்து பிஜேபியை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னாரு. நான் சொன்னேன், இது எப்படி சார் பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறதாகும்? நான் சொல்கிறேன், அவருடைய நெற்றில் இந்த மாதிரி ஒரு கருப்பு பொட்டு நான் சமீபத்தில் பார்க்குறேன். அது பேர் வந்து அரகஜான்னு ஒன்று. இப்போ உலகம் பூரா அது ஒரு பயங்கர வைரல் ஆகிடுச்சு. இப்போ எல்லோரும் அரகஜா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் அரகஜம் முழுகஜம்னு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அரகஜாவை. அவ்வளோ பாப்புலர் ஆகிடுச்சு அது. எனக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் அதை எடுத்து, எனக்கு இந்த ஜவ்வாது மாதிரியான விஷயங்கள் பிடிக்கும். இப்போ வர பர்ஃப்யூமை விட எனக்கு அந்த ஜவ்வாதெல்லாம் பிடிக்கும். நான் நாடகத்துலேருந்து வந்தவங்கிறதுனால நாடகத்தில் வந்து வெறும் 25 பைசாவுக்கு ஒரு ஜவ்வாது பொடி கிடைக்கும். அதை எடுத்து தண்ணியில் போட்டு தடவி அதில் உடம்புலலாம் தடவிக்கிட்டு, எம்கே தியாகராஜ பாகவதர் அந்த மாதிரி ஜவ்வாது பவுடர் தடவுவார்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு 25 பைசாவுக்கு வாங்கி அதை 25 மாதம் வச்சுருப்பேன் நான். பொடி போடுற மாதிரி அதை எடுத்து கொஞ்சமாக எடுத்து பொடி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி பொடி எடுத்து பொடியோண்டு போட்டு அந்த மாதிரி எனக்கு இந்த அரகஜா ஸ்மெல் பிடிச்சிருக்கு. நான் வந்து என்னுடைய வார்த்தைகளுக்குள்ளே அந்த காயினேஜ், அராஜகமற்ற அரகஜா, இவ்வளோ தான் என்னுடைய விஷயம். அதை ரெண்டையும் எடுத்து போட்டு எழுதியிருந்தேன். அதனால் இது வந்து பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் இல்லை சார். அப்புறம் அவர் சொன்னார், உங்கள் எழுத்துக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது அதனால் அப்படின்னு. ஆனால் விஜய் பேரரசுங்கிறத யாருமே தப்பாக சொல்லவே இல்லை. நான் ஏற்கனவே ஒரு தடவை விஜயம்ங்கிறத பற்றி நான் சொன்னேன், யார் வேணாலும் விஜயம் செய்யலாம் அப்படின்னு சொன்னது அந்த நேரத்தில் ஒரே பரபரப்பாச்சு. அப்புறம் இப்போ சமீபத்தில் ராஜா சாருடைய ஷோவில் இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கு, உலகத்துக்கே இசைராஜா இளையராஜாவாக இருக்கலாம், ஆனால் நாட்டுக்கு, நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு ஒரு புதுசாக ஒரு ராஜா விஜயம் செய்திருக்கிறார். விஜயம் சொன்னோன்னே அடிக்கிறாங்க, கிளாப்ஸ். எல்லாருக்கும் தெரியும் அவர் மிஸ்டர் விஜய் சொல்கிற நானுங்கிறது தெரியும். அந்த விஜய் பேரரசு தான் நான் சொல்ல வந்தது. இது வந்து அந்த ஃபோட்டோ வெளியில் வந்து அதில் நான் என்ன எழுதியிருந்தேன்னு வெளியில் வந்ததுக்கப்புறமேல உடனடியாக அது ஏன் விஜய பேரரசுன்னு போடுறீங்க, அது ஏன் சோழ அரசுன்னு போடக்கூடாது, நீங்கள் ஏன் வந்து விஜய பேரரசு விஜயநகர பேரரசுன்னு போடுறீங்க, இந்த மாதிரி ஏதோ கச்சன்னு அதில். இது நான் சத்தியமாக எதிர்பாராதது. ஏன்னா நம்ம படித்து காட்டுறவங்க யாராவது ஒருத்தராது இந்த மாதிரி குதர்க்கமாக கண்டுபிடிச்சி அதை போடாதீங்கன்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல, நம்ம இதை தவிர்த்திருக்கலாம். அந்த வார்த்தையை நான் எழுதுறதுனால எனக்கு என்ன லாபம்னு எனக்கு தெரியல. ஸோ அது அந்த மாதிரி அதை எடுத்து படித்து காமிச்சேன். அதுக்கப்புறமேல ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு அதோட ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அது இல்லாமல் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம், அந்த பெயிண்டிங் இல்லாமல்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது பக்கத்தில் வந்து கை போட போனவர், கை போடலாமா சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் என்ன சார் இது, நான் தானே சார் உங்ககிட்ட கேட்கணும். இப்போ அவர் சிஎம் ஆகிட்டார், டப்புன்னு பழையபடி அந்த மாதிரி ஒரு நட்போடெல்லாம் கை போடுறது அவ்வளோ சரி விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி கையெழுத்து போட்டுக்கிட்டு அப்படியே அதோடு எங்களுடைய பேச்சு எல்லாம் முடிஞ்சு போனதாக அர்த்தம். அவ்வளோ ஒரு நட்பு ரீதியாக உணர்வுபூர்வமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் யாருமே இல்லாமல் நாங்கள் 2 பேர் மட்டும் ஒரு 15 நிமிஷம் பேசுகிறதுக்கான ஒரு அவகாசம் கிடச்சிது. முதல் 5 நிமிஷம் வந்து நான் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தேன். அதை வெளிப்படுத்துகிற விதமே வந்து கண்ணெல்லாம் கலங்கி, அவர் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வாங்கப்பான்னு சொல்கிற அளவுக்கு நான் ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தேன். டிஸ்டர்ப்னா ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உங்களை அப்படி பார்க்குறது பயங்கர சந்தோஷமாக இருக்குது சார், அப்படி சார் இப்படி. நான் வந்து மிஸ்டர் விஜய் போய் நேற்று பார்த்துட்டு வந்துட்டேன்னு ஒன்று, இன்றைக்கி வேறு ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தர் நான் உங்களை அன்ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. எனக்கு இந்த மாதிரியான ஒரு விகல்பம் எதுவுமே இல்லை. அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் எப்படி போய் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை போய் சந்திக்கிறாரோ, திரு வைகோ அவர்களை சந்திக்கிறாரோ, அந்த மாதிரி தான் இது. ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு விஷயம் தானே. அந்த மரியாதையில் நான் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால நான் ரொம்ப எமோஷனல் ஆகி அப்புறம் ஒரு 5 நிமிஷம் பேசினதுக்கப்புறமேல அவர் என்னுடைய குழந்தைங்களை பற்றி பேசுகிறதோ, பல வருடங்களுக்கு முன்னாடி விஜய் திருமண மண்டபம் அந்த வடபழனியில் என்னுடைய தலைமையில் விஜய் அவர்களுடைய செலவில் ஒரு 10 பேர் ஏழை எளியவர்களுக்கான திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. அதை நான் தலைமையாக தாங்கிறதுக்கான தகுதி என்னவாக இருந்ததுன்னா, கல்யாண சுந்தரம்னு ஒரு படம் நான் ஆரம்பித்தோம். அந்த படத்தோட பூஜை செலவுகளுக்கு பதிலாக நான் வந்து ஒரு 16 ஒரு ஏழை எளியவர்களுக்கு நான் திருமணம் செஞ்சு வச்சு அப்படி தான் ஆரம்பித்தேன். அதை வந்து எஸ்சிசி சார் வந்து பார்த்துருந்தாரு. அதனால் அவர் அந்த இன்ஸ்பிரேஷனில் என்னை கூப்பிட்டுருந்தார். இதை பற்றிலாம் நாங்கள் பேசினோம்.